தினம் ராத்திரி அதே கனவு, அதே வித்தியாசமான பிளானட். இந்த பிளானட்டுக்கு வந்து 34 வருஷம் ஆகுது. ஆனா ஒரு நாள் கூட இங்க இப்பவும் இருக்கு. இங்க செடி இருக்கோ இல்லையோ நீ என் கூட வந்தாகணும். நீ என்ன ஹாரஸ் கூட பண்ணிக்க, ஆனா அந்த செடி இல்லாம நான் இங்க இருந்து வர மாட்டேன். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேப்டன், இந்த நேரத்துல எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எல்லாரும் உடனே மேல போங்க. கேப்டன், உனக்கு ஒன்றும் ஆகலையே. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை இன்ஃபெக்ட் ஆகியிருந்தா நமக்கு தானே பெரிய ஆபத்து. நீ இன்ஃபெக்ட் ஆயிருப்பன்னு தோணுது. எப்ப பார்த்தாலும் நீ ஏன் இப்படியே பேசி? ஓகே, அடுத்தவங்க வாங்க. அதான் ட்ரை பண்றேன். இந்த ஸ்கேனை நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல? இல்ல அப்படி. லிசன் கேப்டன், நான் என்ன சொல்ல நீங்க வரேன்னா, எதையும் என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை டாக்டர். மத்தவங்கள மாதிரியே நீயும் ஸ்கேன் பண்ணி தான். சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அவர் எந்த லெவல்ல இருக்காரு? 3 நிமிஷத்துல ஏர்த்தோட லைஃப காயாக்கே திருப்பி கொடுக்கும். இதுதான் உலகத்தோட நீதியா இருக்கு. பூமியோட ஸ்பிரிட்டா? ஆமா, அது பூமியோட ஸ்பிரிட். பார்ட்டிகல்ஸால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸோட உடம்புல இந்த எனர்ஜியால அந்த பாதிப்பு ஸ்ப்ரெட் ஆகாம ஆமா, ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சா, ஆனா நமக்கு லக் இருக்கான்னு தெரியாது. லக் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஹே, என்ன முறைக்காத, இது அவர் ஐடியா. என்ன இது உன்னோட ஐடியா? சாகரத்துக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னா நாவல் மாத்தலாம் இல்லையா? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா டாக்டர் ரோஸை நம்ம அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம கண்காணிப்புல. ஃபேண்டம்ஸ் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம ஈஸியா வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கே தெரியாம இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட முடியும். அதோட பூயிஸ் ஃபேண்டம்ஸ் அட்ராக்ட். ஸோ 307ல இருந்து தானே வந்திருக்க. ஜெனரல் ஹைனுடைய டீம் எனக்காவது இந்த மாதிரி ஒரு என்னால நம்ப முடியல. அது நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது இல்ல? எனக்கு சரியா புரியல. பேக்ஸ் எங்களோட வெப்பனுக்கு அது பவர் கொடுக்கும். இது ஒரு பயோ எத்திரிக் ஆபத்தை நம்மள நெருங்கி. கவனமா இருங்க. ராயன், இந்த சோல்ஜரோட பேக் எடு. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கேன். வாங்க, இந்த இடத்த. இத பார்த்தா சரியா படல கேப்டன். இவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இப்போ நீங்க நீல், சீக்கிரம் நியூயார்க் கொண்டு போ. சீக்கிரம். விஷயம் நடந்திருக்கு. ஃபேண்டம் டாக்டர் ரோஸால அட்ராக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு. இவ இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? இவ இறந்துகிட்டு இருக்கா. நீங்க இவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஆக்கி 6 ஸ்பிரிட்டோட போராடிக்கிட்டு இருக்கா. அவளோட செஸ்ட் பிளேட்ல நம்ம 7வது செலுத்தி ஆகணும். அதுல புல்லட் பட்டிருக்கு. நீங்க இருந்தா போதும். அவளை இந்த இடத்த விட்டு போக விடாதீங்க. அகி, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஏலியன் பிளானட்ல. இது சாத்தியமே இல்ல. ஓ, நிதானமா இருக்க. இந்த கனவுகள் எல்லாம் எனக்கு பல மாசமா வந்துகிட்டு. கனவு?
நீ நிஜமாவே இங்க இருக்கல்ல? எனக்கு என்ன டாக்டர் செட் 7வது ஸ்பிரிட் உடம்புல டைரக்டா செலுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா நீ எனக்கு உதவி பண்ண வந்திருக்கியா? நல்லது. நீ நிஜமாவே நல்ல. கொஞ்சம் இதை நீங்க பார்த்தாகணும் சார். கவுன்சில் கேட்டுதான் ஆகணும். இப்ப என்ன எதிர்க்க அவங்க கிட்ட எந்த காரணமும் கிடையாது. அவங்கள சரியான டைரக்ட் எல்லாம் முடிஞ்சுதா? இப்ப அவ எப்படி இருக்கா கண்டுபிடிக்கணும். ஆக்கி, நான் பேசுறது கேக்குதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபேண்டம்ஸ் நிஜமாவே என்னங்கிறது எனக்கு நல்ல. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். சார், என் வைஃபும் மகளும் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. நானா இதை பண்ண? எக்ஸிட் டோர் இப்போ திறக்கப்பட்டிருக்கு. எக்ஸிட் டோர். போறதுக்கு தயாரா இருக்கு. நீ இப்ப எங்க போற? காக்பிட்க்கு போற. ஷிப் ஆட்டோ பைலட்ல இருக்க. நான் அதனால இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க போய் தான் ஆகணும். டார்கெட் லாக் பண்ணியாச்சு. நீங்க சொன்ன உடனே ஃபயர் பண்ண ரெடியா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம். இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். அது என்னது? உடனே இங்க இருந்து போகலன்னா நம்ம நான் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கிட்ட பேசியே ஆகணும். வருது அந்த கயா கிட்ட இருந்தாங்க. ஜெனரல் ஹைன், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏலியன் கயாவா எர்த் கயாவா? டாக்டர், நானே அதை மறுபடியும் தாக்கிக்கிட்டே இருங்க. அது சாகர வரைக்கும் அதை தாக்கிக்கிட்டே இருங்க. சார், அது ஃபயர் பண்றதுனால தொட்டதுனால தான் ஒரு ஃபேந்தம் 8வது ஸ்பிரிட்டா ஒரு புது உயிரா மாறி இருக்கும்னு தோணுது. நம்மளுடைய கடைசி நம்பிக்கையையும் நீ அழிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க டாக்டர்? கயா அதோட ஃபேண்டமையே மாத்திருச்சா? என்ன நம்பு. நான் உன்னை மொத்தமா அழிக்காம விட மாட்டேன். ஆனா இதை பண்ணிதான் ஆகணும். நம்ம கண்டிப்பா தப்பிக்க முடியாது. கண்டிப்பா நம்ம தப்பிக்க முடியும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.